வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போட்டியே வச்சுக்கலாம். யாருக்கு போட்டியில ஜெயிக்கிற தகுதியும் திறமையும் இருக்கோ அவங்க ஜெயிக்கட்டும். எனக்கு அதுல சம்மதம் தான். அம்மா, போட்டினா உங்க குடும்பத்துக்கு நாங்க என்னம்மா போட்டி வைக்கிறது? திருவிழாவில் கபடி போட்டி வச்சு ஜெயிக்கிறவங்களுக்கு பரிசு கொடுக்கறதா வழக்கம். இப்ப என்ன போட்டி நடத்துறது? அப்ப அதையே போட்டியா வைக்கட்டும். ரெண்டு குடும்பமும் போட்டியில கலந்துகிட்டோம். கபடியில யார் வின் பண்றாங்களோ அவங்க கொண்டு போய் கிரீடத்தை வைக்கட்டும். கரெக்டா சொன்னீங்கம்மா. அப்படி கபடி போட்டி வச்சுதான் கிரீடம் வைக்கிறது யாருன்னு முடிவு பண்ணீங்கன்னா அதுல நாங்களும் இருக்கோம்ல. யார் கூட போட்டி போட போற? எங்க நின்று பேசிட்டு இருக்க நீ? அண்ணா விடுண்ணே, நான் நியாயமா தான் பேசிட்டு இருக்கேன். நீ இந்த ரெண்டு குடும்பத்து மேல இருக்கிற விசுவாசத்துல ஊரை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம இருக்க. என்னால அப்படி இருக்க முடியாதுண்ணா. வீரா! ஐயோ! ஐயோ! ராஜாங்க, என்னது? கூட பிறந்தவனா இருந்தாலும் இப்படி தோலுக்கு மேல வளர்ந்தவன ஊருக்கு நடுவுல வச்சு அடிப்பியா நீ? ஐயா, அவன் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்களா? அப்படி என்ன தப்பா பேசிட்டேன்? ஐயோ வீரா, கொஞ்சம் அமைதியா தான் இரேன்பா. ஏப்பா, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. அவன் சொல்றத முழுசா சொல்லட்டும். ஏய் வீரா, நீ சொல்லுப்பா. ஐயா, எங்க அண்ணனுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் உங்க ரெண்டு குடும்பத்து மேலயும் பெரிய மரியாதை இருக்கு. உங்க குடும்ப பிரச்சனையா பேசிட்டு இருந்த வரைக்கும் நான் அமைதியா தான் இருந்தேன். ஆனா இப்ப ஊர் பிரச்சனையா கபடி போட்டிங்கிற வரைக்கும் பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கு. கபடி போட்டியில இது வரைக்கும் எங்க அண்ணன் டீமை ஒருத்தனும் தோக்கடிச்சது இல்ல. இப்ப கூட ஃபைனல்ஸ்ல நாங்க தான் இருக்கோம். எப்பா, நீங்க ஃபைனல்ஸ்ல இருந்தா அங்க யார் கூட விளையாடணுமோ விளையாடி பரிசை வாங்கிட்டு போங்க. இது கிரீடம் வைக்கிறதுக்காக நடக்க போற போட்டி. இதுல நீங்க எப்படி வர முடியும்? ஏன் வர முடியாது? கிரீடம் செய்யறதுக்கு அருணாச்சல ஐயா குடும்பமும் திளையராஜன் ஐயா குடும்பமும் ஆளுக்கு ஒரு பங்கு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஊர்ல எல்லாருக்கிட்டையும் வசூல் பண்ணி ஊர் சார்புல எங்க அண்ணனும் கொஞ்சம் பணம் கொடுத்திருக்காருல்ல. வீரா, தேவையில்லாம பேசிட்டு இருக்க நீ. ஏப்பா ராஜாங்க, அவன் நியாயமா தானே பேசுறான். நீ தான் கொஞ்சம் அமைதியா இரு. வீரா, என்னன்னு சொல்லு. ஐயா, இப்ப கிரீடம் வைக்க போறது யாருன்னு போட்டி வச்சுதான் பஞ்சாயத்து முடிவு பண்ண போதுன்னா அதுல ஊர் சார்புல நாங்க ஏன் போட்டியில கலந்துக்க கூடாது? வீரா, நீ கேக்குற கேள்வி எல்லாமே பெர்ஃபெக்ட். எங்க ரெண்டு குடும்பமும் சேர்ந்துதான் கிரீடம் வைக்கணும்னு எங்க எல்லாரோட ஆசையும். ஆனா இப்ப அது நடக்காதுன்னு முடிவாகி போச்சு. அதே மாதிரி எங்க ரெண்டு குடும்பத்து நடுவுலயும் எந்த போட்டியும் வேண்டான்னு நான் நினைக்கிறேன். என்னோட பாயிண்ட் என்னன்னா, கிரீடத்தை ஊர் சார்பா ராஜாங்க நீங்களே வச்சிருங்க. மகேஷ், நீ என்ன சொல்ற? எஸ், எனக்கு 100% ஓகே சூர்யா. இந்த போட்டி எல்லாம் தேவையே இல்லை. ராஜாங்கம் கிரீடம் வைக்கிறதுல எனக்கும் சம்மதம் தான். தம்பி, அவன் தான் சின்ன பையன் ஏதோ உளறிட்டு இருக்கானா? நீங்களும் ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நீங்களாம் இருக்கும்போது நான் போய் அம்மனுக்கு கிரீடம் என்னையா இது? பேச்சு கூட நல்லா இல்ல. ஏன்னா ஏன் போட்டின்னு வந்தா நம்மள அவங்க ஜெயிக்க முடியாதுன்னு உனக்கு பயமா இருக்கா? ஏய் வீரா, இவ்வளவு நேரம் நீ பேசுனது நியாயம். ஆனா இப்ப பேசுறது சரியில்லை. ஐயா, நேர்மையா போட்டி வச்சு ஒரு முடிவுக்கு வரலாம் தான் நான் சொன்னேன். நீங்க என்னமோ விட்டு கொடுக்கற மாதிரி பேசுனீங்கன்னா அது என்ன மாதிரியான ஒரு ஆட்டக்காரனால எப்படி ஏத்துக்க முடியும்? நாங்களும் ஆட்டம் தெரிஞ்சவங்க தான். ஏதோ உங்களை ஜெயிக்க முடியாதுன்னு பயத்துல நாங்க விட்டு கொடுக்கறோம்னு நீங்க சொல்ற மாதிரில இருக்கு. இதெல்லாம் ரொம்ப தப்பு வீரா. நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? ஏற்கனவே திருவிழால கபடி போட்டி நடக்க தானே போகுது. அதுல ஜெயிச்சு உங்க திறமையை நிரூபிக்க வேண்டியதானே. பிரச்சனை வேணான்னு ஒதுங்கி போறவங்களோட விளையாடணும்னு எதுக்குன்னே பிடிவாதம் பிடிக்கிறீங்க? நீங்க திருவிழா முடிச்சு கிளம்பிடுவீங்க. இந்த ஊர்க்கார பயிலுக எங்க டீம் மதிக்க மாட்டாங்கல்ல. ஓகே வீரா, ஃபைன். இப்ப என்ன, 3 டீமுக்கும் போட்டி நடக்கணும், அவ்வளவுதானே? நடத்திடலாம். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களே கிரீடம் வச்சுக்கிட்டோம். சூர்யா, என்னடா நீ அவங்க கூட சேர்ந்து இப்படி பேசிட்டு இருக்க? விடு மச்சான், அவங்க உரிமையை நாம இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. விளையாட்டு தானடா, விளையாடட்டும். தம்பி, இதெல்லாம் சரியா வரும் தோணல தம்பி. வேணாம் தம்பி. ஏன் உங்க தம்பி சொல்ற மாதிரி நாங்க தோத்துருவோம்னு நீங்க பயப்படுறீங்களா? ஐயோ, என்ன பேச முடியாத அளவுக்கு பண்ணா நான் என்னையா பண்றது?
அண்ணே கபடி போட்டி நடத்துவோம்ண்ணே. முதல்ல அவங்க 2 பேரோட டீம்ல யாராவது ஒருத்தர் நம்ம டீமோட மோதட்டும். அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஜெயிக்கிறவங்க டைரக்டா ஃபைனல். தோக்கிற டீமுக்கும் 3வது டீமுக்கும் மேட்ச் வச்சு அதுல ஜெயிக்கிறவங்க ஃபைனல்ஸ் வரட்டும். என்ன சொல்றீங்க? ஓகே, எல்லாரோட முடிவும் அதான்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் ராஜாங்கம் டீமோட நாங்க விளையாடுறோம். சூப்பர் மச்சி, தட்ஸ் தி ஸ்பிரிட். அப்ப நீ ஃபர்ஸ்ட் விளையாடி அவங்க கூட ஜெயிச்சிட்டு வா, கடைசி மேட்ச் நாம பாப்போம். நான் வீரா, ஓகே தானே? களத்துல சந்திப்போம். இந்த முடிவுல எங்களுக்கு முழு உடன்பாடு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா 2 பெரிய குடும்பத்து வாரிசுகளும் இதுக்கு சம்மதிச்சு, பெரியவங்களும் இதுக்கு எந்த ஆட்சேபனையும் சொல்லாத காரணத்தினால பஞ்சாயத்து இந்த போட்டியை நடத்துறதுக்கு அனுமதிக்கிறோம்.